பாருங்க மக்கள், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக போட்டு வச்சுருக்குறாங்க. ஆஹா, வேற லெவலில் இருக்குது. லெக் பீஸ் கலரை பாருங்கள், பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குது. க்ரீன் லாலிபப்பு டேஸ்ட்டில் வேற லெவலில் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. இந்த கடையை வந்து எவ்வளோ நாள் நீங்கள் சாப்பிட வர்றீங்க? ரெகுலர் சாப்பிட வருவீங்க? நான் ரெகுலராக வந்துட்டுருக்கேன். ரெகுலராக வந்துட்டுருக்கேன். எப்படி சார் இருக்குது டேஸ்ட்லாம்? நல்லா இருக்குது சார். சரி, சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க. கபாபு, பிரியாணி எல்லாம் கபாபு எல்லாமே நல்லா கொடுத்து, எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருக்குது. பிரியாணி, குஸ்கா எல்லாம் சிக்கன் ஐட்டம் தான். இல்லை சிக்கன், ஒன்லி சிக்கன், வேறு மட்டன் ஒன்லி சிக்கன். சிக்கன் பிரியாணி இருக்குது, குஸ்கா இருக்குது, பரோட்டா இருக்குது, பீச் பரோட்டா, சிபி, கேபி பரோட்டா. பரோட்டாவே எல்லாமே இருக்குது. பரோட்டாலாம் எல்லா வெரைட்டி இருக்குது. கொத்து பரோட்டா. அரஃபா ஹோட்டலில் எல்லா ஐட்டமும் வச்சுருக்காங்க. பிரியாணி, ஃப்ரைட் ரைஸு, வெஜ் ரைஸு, எக் ரைஸு, கபாபு, லெக் பீஸு, சிக்கன் 65, க்ரீன் சில்லி, ஆம்லேட்டு, எல்லா ஐட்டமும் ஆல் இன் ஒன், எல்லா ஐட்டமும் ஒரே கடையில் கிடைக்கும். நம்ம வீடியோ லாஸ்ட் வரையும் தொடர்ந்து பாருங்கள். டேஸ்ட்டில் எப்படி இருக்குது, எல்லாம் நல்லா இருக்கா சரியில்லையா எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன். பிரியாணி, சிக்கன் சில்லி எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன். லாஸ்ட் வரையும் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அன்னைக்கு ஒரு நாள் நம்ம குக்கர் ஃபேக்ட்ரிக்கு ஃப்ரெண்டோட போய்க்கிருந்தாங்க. ஒசூர் மத்திகரையில் தான் இருக்குது குக்கர் ஃபேக்ட்ரி. மத்திகரை நெருங்க வந்து பிரியாணி ஸ்மெல் பயங்கரமாக அடிச்சு. இங்கேருந்து ஸ்மெல் வருது அப்படின்னு பார்த்தா நம்ம அட்ரஸ் விசாரிக்கும் போது நம்ம அரஃபா ஹோட்டலில் தான் அந்த பிரியாணி ஸ்மெல் வருது. வேற லெவலில் செய்வாங்க, நீங்கள் போய் சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாரு. கடைக்கு பக்கத்தில் வந்துட்டோம். வந்து ஃப்ரைட் ரைஸ்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கபாப் எல்லாம் முன்னாடி வச்சிருக்கிறாங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அப்பா அதினால் தமிழ். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து அரஃபா ஹோட்டல் தான் வந்திருக்கிறோம். பிரியாணி சாப்பிட்லாம் வந்திருக்கிறோம். பெங்களூரில் வந்தீங்க ஒரு 44 கிலோமீட்ரு. ஒசூர்லேருந்து ஒசூர் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு 3 கிலோமீட்டரில் அந்த மத்திகரைன்ற ஊரில் இருக்குது. இது வந்து 4 ரோடு. அங்கிட்டு போனால் தெகனிக்கோட்டை, இங்கிட்ட ஒசூர் ரயில்வே ஸ்டேஷனு. இந்த சைடு லெஃப்ட் சைடு போனால் அந்த கடையிலேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நம்ம அத்திப்பள்ளி வழியாக நம்ம எலக்ட்ரானிக் சிட்டி பெங்களூர் போயிடலாம். இங்கே வந்து இப்போ மத்திகரையில் இந்த அரஃபா ஹோட்டல், பிரியாணி ஹோட்டல் இங்கே இருக்குது. வாங்க எப்படி செய்கிறாங்க, என்ன டேஸ்ட்டில் இருக்குது எல்லாம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன்.
ஹலோ சார். சொல்லுங்க, நல்லா இருக்கிறேன். உங்கள் கடை பேர் உங்கள் டீட்டெயிலாம் சொல்லுங்கள். நம்ம கடை வந்து அர்ஃபா ஹோட்டல் பேர். அர்ஃபா ஹோட்டலு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 2 கிலோமீட்ரு. ஒசூர் ரயில்வே ஸ்டேஷன். ஒசூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 2 கிலோமீட்ரு நம்ம ஹோட்டலு. இங்கே அத்திப்பள்ளியிலேருந்து உங்களுக்கு 4 கிலோமீட்ரு வரும். அத்திப்பள்ளியிலேருந்து 4 கிலோமீட்டர். அத்திப்பள்ளியிலேருந்து 4 கிலோமீட்ரு டிவிஎஸ் ரோடு வழியாக வரணும். டிவிஎஸ் ரோடு வழியாக வரணும். ஆமாம். பெங்களூர்லேருந்து ஒரு பெங்களூர்லேருந்து 44 கிலோமீட்டர். நீங்கள் என்னென்ன போடுறீங்க? பிரியாணி மட்டும் தான் வச்சுருக்கீங்களா இல்லை வேறு? பிரியாணி, குஷ்கா எல்லாம் சிக்கன் ஐட்டம் தான். இல்லை சிக்கன் ஒன்லி சிக்கன். வேறு மட்டன்? வேறு மட்டன், ஒன்லி சிக்கன். சிக்கன் பிரியாணி இருக்குது, குஷ்கா இருக்குது, பரோட்டா இருக்குது, பீச் பரோட்டா, சிபி, கேபி பரோட்டா. பரோட்டாவே எல்லாமே இருக்குது. பரோட்டாலாம் எல்லா வெரைட்டி இருக்குது. கொத்து பரோட்டா எல்லாம் இல்லை. மீதி எல்லாம் இருக்குது. மீதி வந்து எக் ரைஸ், சிக்கன் ரைஸ், ஃப்ரைட் ரைஸு, எக் ரைஸில் எக் ரைஸு, சிக்கன் ரைஸு, ஃப்ரைட் ரைஸு. அதுக்கப்புறமா வந்து லாலிபாப் இருக்குது, லெக் பீஸு, ரான்னு, கபாபு, சிக்கன் கபாபு. லெக் பீஸ் வந்து ஒரு பீஸு 50 ரூபா வரும். லெக் பீஸு. லாலிபாப்பு ஒரு பீஸு 30 ரூபா வரும். அதில் வந்து கிரேவி மாதிரி கூட பண்ணி தரோம். லாலிபாப்பு கிரேவி மாதிரி பண்ணி தரோம். அது 70 ருபீஸு. கிரேவி பண்ணால் 70 ருபீஸ் வரும். ஆமாம் சார். லாலிபாப்பில் ஆயில் ஃப்ரை மட்டும் வேணும்னா 50 ரூபா வரும். ஆயில் ஃப்ரை மட்டும் வேணும் ஒரு பீஸ் 50 ரூபா. ஆமாம். வேறு அந்த எவ்வளோ ரேட்டில் எவ்வளோ போடுறீங்க நீங்கள்? லெக் பீஸு, இந்த கபாபு, பிரியாணி ஒரு பிளேட்டு 100 ரூபா வரும் சார். பிரியாணி ஒரு பிளேட்டு 100 ரூபா வரும். லெக் பீஸ்லாம் எவ்வளோ போடுறீங்க? லெக் பீஸ் வந்து ஒரு பீஸ் 50 ரூபா வரும். ஒரு பீஸ் 50 ரூபா. ஒரு பீஸ் 50. லாலிபாப்பு ஒரு பீஸு 30 ரூபா வரும். ரான்னு வரும். ரான்னுனா அது லெக் பீஸுக்கு மேலே டை பீஸ்னு வரும். அந்த பேர் ரான்னு சொல்கிறோம் இங்கிலீஷில். அதை வந்து உங்களுக்கு 100 ரூபா வரும் ஒரு பீஸு. ஆமாம். அதில் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு வேறு டெய்லி நாங்கள் டேஸ்ட்டு மாற்றிட்டே இருக்கோம். இது வந்து ரான். இது வந்து ரான் பீஸு. இது ஒரு பீஸு 100 ரூபா வரும். இதுவும் நாங்கள் கிரேவி மாதிரி பண்ணி தரோம். கிரேவி கஸ்டமர் எப்படி சொல்கிறாங்க நம்ம கிரேவி மாதிரி வேணும். கிரேவி மாதிரி கிரேவி பண்ணால் ஒரு 20 ரூபா எக்ஸ்ட்ரா, அவ்வளோதான். ஆயில் ஃப்ரை பண்ண கபாப் மாதிரி சாப்பிடலாம். கிரீன் கலர் வந்து பச்சை மிளகா போடுறோம், புதினா போடுறோம், பச்சை மிளகா, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் பச்சை மிளகா பேஸ்ட்டு, கரம் மசாலா, சிக்கன் மசாலா அதை போட்டு தயார் பண்ணிட்டு பண்ணோம். இது வந்து லெக் பீஸ் 100 கிராம் 150 அந்த மாதிரி வரும் ஒரு பீஸ். இது வந்து ஒரு பீஸ் இது வந்து ஒரு பீஸை 1/4 கிலோ வரும். இது 1/4 கிலோ ஒரு பீஸ். 100 ரூபா வரும். வெறும் 100 ரூபா தான். பரவாயில்ல, 1/4 கிலோ பீஸ். இது வந்து லாலிபாப்பு ஒரு பீஸு 30 ரூபா வரும். இது கிரேவி மாதிரி பண்ணி தரோம். ஒரு பீஸு 50 ரூபா வரும். கிரேவி சேர்த்து கிரேவினா மஞ்சூரியன் மசாலா போட்டு இது பண்ணி தரோம். கபாப் மாதிரி சாப்பிடலாம். கபாப் மாதிரியே பண்ணி தரோம். ஓகே. எல்லாம் நம்ம இங்கே தயார் பண்ணுறது இதுதான். எதாவது ரெடிமேட்டெல்லாம் எதுவும் இல்லை. நாங்கள் இங்கே ஓன் ப்ராடக்ட். ஆமாம். மசாலா நம்ம ஓன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டேஸ்டிங் பவுடர்லாம் ஒன்றும் இல்லை. டேஸ்டிங் பவுடர் வெறும் எக் ரைஸ்க்கு மட்டும் தான் போடுவோம். எக் ரைஸ்க்கு மட்டும் தான். அது சில பேர் வேணும்னா போடுவோம், இல்லைன்னா இல்லை. எக் ரைஸில் எவ்வளோ ரேட் ஒரு பிளேட்டு? வெஜ் ரைஸ், எக் ரைஸ். வெஜ் ரைஸ் வந்து 60 ரூபா வரும். எக் ரைஸ் 60 ரூபா. எக் ரைஸ் வெஜ் ரைஸ் சேம் ரேட் வரும். எக் ரைஸ் வெஜ் ரைஸ் எல்லாம் சேம். ஒரு பிளேட் 60 ரூபா. ஒரு பிளேட் 60 ரூபா. சிக்கன் ரைஸ் வந்து 80 ரூபா. சிக்கன் பிரியாணி பிளேட்டுக்கெலாம் வந்து எவ்வளோ பீஸ் வைப்பீங்க? லெக் பீஸ் போடுறீங்களா இல்லை வேறு பீஸ் வைக்கிறீங்க? லெக் பீஸும் போடும், வேறு பீஸும் போடும். வேறு பீஸு போட்டால் 3 பீஸ் வரும். லெக் பீஸோட ஒரு பீஸு வரும். அப்படி சிக்கன் கபாப் கூட இருக்குது. உள்ளார கபாப் கூட இருக்குது. சிக்கன் 65.
இது என்ன சட்னி பாய்? புதினா சட்னி. புதினா சட்னி வயிற்றுக்கு அவ்வளோ நல்லது. புதினா சட்னி, லெக் பீஸு புதினா சட்னி காம்பினேஷன் வேற லெவலில் இருக்கும். பாருங்க, சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். இதுவரையும் சாப்பிட்டதில்லை இந்த மாதிரி. புதினா சட்னிக்கு இதுக்கு காம்பினேஷன் வேற லெவலில் இருக்குது. தூக்குது அப்படியே, அடிப்பொலி டேஸ்ட்டாக இருக்குது. இன்னும் பாருங்க, அப்படியே லைட்டாக வெங்காயத்தை கரைச்சினா இன்னும் சூப்பராக இருக்கும். இன்னும் பாருங்க, இப்படி காமி போகிறேங்க மக்களே. பிரியாணி வாங்கியாச்சு. எப்படி டேஸ்ட் எப்படி போட்டிருக்காங்கன்னு நான் பார்த்து சொல்கிறேன். எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பிளேட்டு ரொம்ப ஜாஸ்தியாகவே கொடுத்துருக்காரு. குவான்டிட்டி அளவே ஒரு சூப்பராக நிறைய கொடுத்துருக்காரு. பாருங்க, ரைஸ் நல்லா மெதுன்னு சூப்பராக இருக்குது. ஸ்மெல் பயங்கரமாக தூக்குது. சாப்பிட்டு பார்க்கலாம். பார்த்துங்க, தயிர் சட்டில் வெங்காயம் அப்படி நைஸாக நறுக்கி போட்டிருக்காங்க. பாருங்க, நம்ம திண்டுக்கல் டேஸ்ட்டில் போட்டிருக்கிறாங்க. திண்டுக்கல் மெத்தடு. சூப்பராக இருக்கு. வேற லெவலில் இருக்கு செஞ்சுருக்காங்க. மத்திக்கரை வந்தீங்கன்னா இங்கே சாப்பிடாம மட்டும் போகாதீங்க. அரஃபா பிரியாணி ஹோட்டலு சூப்பராக அவ்வளோ அருமையாக செஞ்சுருக்காங்க. ஒரு பிரியாணிக்கே வந்து ரெண்டு பிரியாணி அளவு கொடுக்குறாங்க. இங்கே லெக் பீஸ் ஆர்டர் கொடுத்துருங்க, பொரிச்சிட்டு இருக்காங்க. லெக் பீஸ் வந்த உடனே அதையும் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். பிரியாணி வேற லெவலில் செஞ்சுருக்காங்க. பாருங்கள், ரைஸ்லாம் வந்து புல்லட் ரைஸ் போட்டிருக்காங்க. வேக்காடில் தம்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஸ்மூத்தாக இருக்குது. அங்கேருந்து நான் வந்து வேற குக்கர் ஃபேக்ட்ரிக்கு போய்கிட்டு இருந்தோம். அந்த வர வழியில் அந்த ஸ்மெல்ல நல்லா பிரியாணி வாசனை தூக்கம் வந்து அவங்க உள்ளே நுழைஞ்சான். உள்ளே வந்து டேஸ்ட்டே வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. லெக் பீஸு சாப்பிட்டு உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். பாருங்க, லெக் பீஸும் ரொம்ப அருமையாக செஞ்சுருக்காங்க. இந்த லாலிபாப்பில் நம்ம திங்கிறதுக்கு இப்போ டைம் இல்லை. நம்ம ஆல்ரெடி வேறு இடத்துல அதையும் சாப்பிட்டு வந்து வயிறு ஃபுல்லாக இருக்குது. இன்னைக்கு இவ்வளோதான் சாப்பிட முடியும். என்னால் வேற சாப்பிட்டு காமிக்க முடியாது. நெக்ஸ்ட் அடுத்த வாட்டி வந்தால் அது இன்னொரு வீடியோவில் எல்லா ஐட்டம் வச்சு சாப்பிட்டு வயிற்ற காலி பண்ணிட்டு வரலாம். அப்போ இப்போதைக்கு இவ்வளோ சாப்பிட முடியும். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. வேற லெவலில் இருக்குது. இங்கே ஒசூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் அளவு தான் இருக்குது. தகனிக்கோட்டை ரோடு. இந்த சைடு வந்து அத்திப்பள்ளியிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் இருக்குது. பெங்களூர்லேருந்து வந்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து ஒரு 44 கிலோமீட்ரு. இங்கே எலக்ட்ரானிக் சிட்டிலேருந்து ஒரு 32 கிலோமீட்டர் வரும். இந்த ஒசூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரொம்ப பக்கம். ஒசூர்லேருந்து வரவங்களுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கும். ஒரு 3 கிலோமீட்டர் தான். 3 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் தான் வரும். இது இந்த ரூட்டு வந்து ஒகேனக்கலும் போகிற ரோடு தான். அது தகனிக்கோட்டை ரோடு சென்ட்ரலில் தான். அந்த 4 ரோட்டில் இந்த கடை அமைஞ்சிருக்கு. அரஃபா ஹோட்டலு பிரியாணி கடை. இந்த அரஃபா இந்த தகனிக்கோட்டை வந்தீங்கன்னா, இந்த மத்திக்கரை வந்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு போங்க. வேற லெவலில் இருக்குது. ஓகே, பாய்.